ஹாய் செல்லம்ஸ், நான் உங்கள் யூஏ தமிழச்சி ரோஜா பேசுகிறேன். ஹாப்பி மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறேன்னா, உண்மையான அன்பு. உண்மையான அன்புக்கு துரோகிகள் அதிகம், எதிரிகள் அதிகம், விமர்சனங்கள் அதிகம், எல்லாமே அதிகம். ஆனால் அன்பு மட்டும் ஒருத்தர் மேலே நம்ம அதிகமாக வச்சுட்டு அவங்க கம்மியாக வைக்கும் போது அங்கே நம்ம நம்பிக்கை உடையும் பாருங்கள், அந்த மாதிரி உடையும். அதனால் உங்களுக்கு உண்மையான அன்பு 1000 பேர் காட்டினா சந்தோஷப்படுங்க. பொய்யான அன்பு காட்டுறவங்க 4 பேராக இருந்தாலும் அவங்கள தூக்கி எறிஞ்சிருங்க. ஆனால் உண்மையான அன்பு உங்களுக்கு வலி கொடுக்குதா, கஷ்டப்படுத்துதா, காயப்படுத்துதா, அதை விட்டு கொஞ்சம் தூரம் விலகி நில்லுங்க. கடவுள் பார்த்துப்பாங்க, கடவுள் இருக்கா நம்ம கூட அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வழியில் போங்க. யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. நம்ம வாழ்க்கையில் தேர்ட் பர்சன் வரவிடக்கூடாது. ஸோ உண்மையான அன்பு அதுவாக தேடி வரும். எப்பவுமே உண்மையான அன்பை மிஸ் பண்ணவும் கூடாது, மிஸ்யூஸ் பண்ணவும் கூடாது. சரிங்களா? உங்களுக்கு உண்மையான அன்பு கிடைக்கலன்னு நீங்கள் எப்பவுமே ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உண்மையான அன்பு லேட் ஆனாலும் சீக்கிரம் வந்து சேரும். பொய்யான அன்பை வச்சுட்டு நம்மக்கிட்ட பழகுறவங்கள அவங்கள வச்சு நீங்கள் ஃபீல் பண்ணுறது வேண்டாம். அது பொய்யான அன்பு. நம்மளுக்கு கஷ்டத்தை ஊசி குத்துற மாதிரி பேசுகிறது எல்லாமே. ஊசியை தங்கத்திலேயே செஞ்சாலும் அதை எடுத்து கண்ணில் குத்திக்க முடியாது. அந்த மாதிரி தான் அன்பு நிறைய காட்டுவான், ஆனால் அது உண்மையான அன்பு கிடையாது. ஸோ உண்மையான அன்பு உங்களை தேடி வரணும்னா அதுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். உண்மையான அன்பை காட்டுங்க, அழகான அன்பை கொடுங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.